எக்ஸ்ப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக போகுது. யார் தெரியுமா? யாரு? கலைஞரா? இல்ல அண்ணாவா? இல்ல நம்மளோட எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாரி யாராவது தலைவர்களா? இல்ல. டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸினுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி ஒரு திரைப்படமா லைக்கா புரொடக்ஷன் தயாரிக்கிறது. இல்ல அப்படிங்கிற நீங்க அந்த தலைவர் பேர் சொல்லும்போது அது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் கன்டென்ட்டா தான் இருந்துச்சு. ஆப்ஷனே இல்லாத ஒரு தலைவரா தான் இருந்தார் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லைக்கா மாரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த ஒரு படத்த தயாரிக்குதுன்றத இன்னொரு செய்தி இன்னும் ஒரு பெரிய ருசிகரமாவும், ரொம்ப ஆச்சரியமாவும் கூட எடுத்துக்கலாம். எப்படி இந்த ஒரு காம்பினேஷன் ஏற்பட்டிருக்கு? இல்ல, டாக்டர் ராமதாஸ் ஆரம்ப காலத்தில் உடைய அரசியல் பயணம் ஒரு சமூக நீதிக்காக அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சு, நிறைய பழனி பாபா போன்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய இயக்கமாக வன்னியர் சங்கத்தில் இருந்தார். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சி ஆரம்பித்து, அதற்கு பிறகு முதலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரே ஒரு ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று, அது யானை சின்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யானை சின்னம். யானை சின்னத்தில் யானையினுடைய மேலே உட்கார வச்சு ஊர்வலம் அழைத்துட்டு அவருடைய சார்ந்த அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை மையப்படுத்தி அது அரசியல் கட்சியாக ஆரம்பித்து, அப்புறம் பல கட்சிகளோடும் கூட்டணியில் இருந்து இன்றைக்கும் அவர்கள் சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவராக இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். வயதில் மூத்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இப்போ தழுவி ஒரு திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி போயிட்டுருக்குங்கிற டாக் இருந்தது. அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த மாதத்திலிருந்து அவர்கள் படப்பிடிப்புக்கு போகிறதுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்குது. சரத்குமார் இந்த படத்தில் டாக்டர் ராமதாசனுடைய கேரக்டராக பண்ணுறாரு. சேரன் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. இந்த மாதிரியான ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. ஸோ ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் சில ஆட்கள் நடிக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் சில பேர் டைரக்ட் பண்ணுற மாதிரி தான் போயிருக்கு கூட சொல்லலாம். சேரன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டைரக்டர். அவர் எடுத்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பர்சனலாகவே ஒரு அட்டாக் எப்பவுமே பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு சென்டிமெண்ட்ஸ் காட்சிகள் அவர் சூப்பராக எடுப்பார் கூட சொல்லலாம். சரத்குமார் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வில்லனாக அறிமுகமாகி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி, அதே மாதிரி கிராமத்து படங்கள் நிறைய ஆக்ட் பண்ணி இப்போ அவர் ஒரு கட்சி தலைவராக கூட இருக்காரு. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு இடத்துல இருக்க ஆட்கள். ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க? இல்லை, அதான் லைக்கா இந்த படத்தை முதலில் ஏன் தயாரிக்குது அப்படின்னா, லைக்கா படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கக்கூடிய தமிழ்குமரன். தமிழ்குமரன் யார் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இருந்தார். அதனுடைய தலைவராக ஜி.கே. மணி இருந்தார். இப்பயும் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய பையன் தான் தமிழ்குமரன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்புகள் ஏற்கிறப்ப இவருக்கும் ஒரு பொறுப்பு, இளைஞரணி பொறுப்பு போட்டாங்க. யாருக்கு? தமிழ்குமரனுக்கு. அவர் என்னால் அரசியலையும் சினிமாவையும் ஒன்றா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அந்த அரசியலேருந்து முழுவதுமாக இறங்கிட்டு லைக்காவினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக லைக்கா தயாரித்த எல்லா படத்துலேருந்தும் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தை இயக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று. ஏறக்குறைய சொல்லப்போனால் அவருடைய படம் மாதிரி தான் அது. அவருடைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு சேரன் இந்த படத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஏன் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சேரன் அவர்கள் கதையை விசனம் டைரக்ஷன் பண்ணி அவரை ஹீரோவாக நடித்த படம் ஆட்டோகிராஃப். பின்னாடி அது படம் பெரிய வெற்றி படமாக ஓடிச்சு. இந்த பாடல் கூட பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த படத்தை அவருடைய சொந்த படம், அது சேரனுடைய ஓன் ப்ரொடக்ஷன் படம். அந்த படத்தை எடுத்து அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் அந்த படத்தை பெருசாக வாங்கலை. அதில் ஏகப்பட்ட சிக்கல். அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க படத்தை செட்டில் பண்ணிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு. அந்த ஃபைனான்ஸ் பண்ணவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், தெரிஞ்சவர். அப்படிங்கும்போது ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு சேரன். அப்போ ஐயா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, சீமான் அவர்கள் மூலியமாக சேரனும் அவரும் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சுக்கிறாங்க. ஐயா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், அந்த படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர்கிட்ட அந்த பணத்தை கேட்காம இருக்க சொல்லுங்கள், படம் ரிலீஸ் ஆன பிறகு செட்டில் பண்ணிடுறோம், ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் ராமதாஸ் அவர்கள் அந்த இறங்கி ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். இது அவருக்கு சேரன் அவர்களுக்கு திருப்பி ஏதாவது அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த படத்தை இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம ஒரு பயோபிக்காக பண்ணுவோம்ட்டு ரொம்ப நாளாக அந்த ப்ராஜெக்ட் போய்ட்டு இருந்துச்சு. சமீபத்தில் சேரன் இயக்குன ஒரு வெப்சீரியில் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக இதை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இல்லை, இந்த கேரக்டருக்கு சரத்குமார் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப, சரத்குமார் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி கேட்டப்புக்கு சரத்குமார் கேட்டாக இருக்கும். ரெண்டாவது, சேரனும்
சரத்குமார் அவரும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு அந்த நட்பின் அடிப்படையில் ஆனால் டேட்டும் நிறையா வேணும், சில கெட்டப்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால டேட் நிறையா வேணுங்கிறதுனால சரத்குமார் 2 கேரக்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். சரத்குமார் அதாவது அவர் யங் கெட்டப்பையும் பண்ணலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வயதான கெட்டப் பண்ணுறதுக்கு 2க்குமே சரத்குமார் அவர்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்றதுனால அவரை சூஸ் பண்ணாங்க. இப்போ தமிழ்குமரன் அப்படிங்கிறது அவர் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. தமிழ்குமரன் லைக்காவினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிஇஓ இருக்கக்கூடிய தமிழ்குமரன் வந்து அந்த அந்த ராமதாஸ் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அவருடைய அப்பா ஜி.கே. அம்மன் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி இதை எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து முதல் கட்டமாக இப்போ படப்பிடிப்புக்கு தயாராகி ஸ்கிரிப்ட்லாம் முடிஞ்சு தயாராகி போய்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வேலை நடந்திருக்கு. இதனுடைய செய்திகள் தான் இன்றைக்கி சமீபமாக ரிலீஸ் ஆகி ஒரு டாக்காகவே போயிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மீது வந்து எப்பவுமே ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து எப்பவுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து அது வந்து சாதி ரீதியான கட்சிகள் வந்து இந்த ஒரு முத்திரை வந்து எப்பவுமே குத்தப்படுற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இப்போ அவங்க ஒரு படமும் எடுக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்துக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? பயோபிக் படமாக எடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி, பயோபிக் வந்து கதையாக வரக்கூடிய புக்காக வரக்கூடிய விஷயங்கள்லையுமே மேக்ஸிமம் நெகட்டிவான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க மாட்டாங்க, அவருடைய பாசிட்டிவ் தான் எடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தினுடைய ஒரு சைல்ட்ஹுட் டேஸு, அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணது, முதல்ல இந்த வன்னியர் சங்கத்தில் இருந்தது, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தது, அதற்கு பிறகு அவருக்கு அந்த சமூக மக்களுக்காக அவர் போராடினது, பாடுபட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் ஒழிய மற்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த படத்தில் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான் எழுதுவாங்க, அப்படி தான் படமாக எடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான காட்சிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அவருடைய அந்த சைல்ட்ஹுட் டேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் பெரும்பாலும் இருக்கும். அது மாதிரி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த படத்துலையும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் மக்கள் மத்தியில் இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு டாக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்போயுமே இந்த பயோபிக் படங்களுக்கு வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்புகள் இருக்காது. நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். அதையும் மீறி படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த படம் பெரிய அளவில் போகும். நம்ம காந்தி அவர்களுடைய கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம், அம்பேத்கர் அவருடைய கதையை மையப்படுத்தி மம்முட்டி நடித்த ஒரு படம், அதில் பான் இண்டியா மூவி மாதிரி எடுத்தாங்க. பெரியாருடைய கதை மையப்படுத்தி பெரியாருடைய படம், எனக்கு தெரிஞ்ச அந்த பெரியார் படம் தான் ஓரளவுக்கு பெருசாக போச்சு. அதாவது தலைவர்களுடைய கதைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள்லேயே பெரியார் படம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு நிறையா வரி விலக்கெல்லாம் கொடுத்தது. அது ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் கூட போய் பார்த்தாங்க. ஓரளவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களில் பெரியார் படம் தான் ஓரளவுக்கு போச்சு. காந்தி அவருடைய மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் ஆங்கில படம் பெரிய அளவில் போச்சு. அந்த மாதிரி இந்த படம் பெரிய அளவில் அவங்க கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு பான் இண்டியாவை கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா, எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த படம் எப்படி வந்திருக்கிறது அப்படிங்கிறதான் வச்சு தான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய வரவேற்பு இருக்குங்கிறது தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு படம் சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து வந்துட்டு கூட சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோன்னா இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சு எப்போ மக்கள் மத்தியில் ரிலீஸ் ஆக போது, மக்கள் அந்த படத்தை ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு அன்றைக்கி தான் நமக்கும் தெரிய கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட நிறைய விஷயம் பகிர்ந்தது ரொம்ப நன்றி.